ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். லாஸ்ட் வீடியோ இதற்கும் டெரஸ் ஃபார்மிங் நம்மளது பார்த்ததுக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா அதோட செட்டப் வேறு இருக்கும், இந்த வாட்டி செட்டப் வேறு இருக்கும். அண்ட் காய்கறிகளும் நான் வேறு விஷயங்களை போட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் மோரோவர் இந்த வீடியோவில் நம்ம நிறைய காய்கறிகளை வந்து ஒரு 4 காய்கறிகளை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத வீடியோலேயும் பார்க்கலாம். ஸோ என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஃப்ளோவில் காட்டுறேன். இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து அரைக்கீரை சிறுக்கீரையை காட்ட போகிறேன். பட் நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து சிறுக்கீரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 பையிலையும் வந்து நான் அரைக்கீரை சிறுக்கீரை போட்டுருப்பேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து அரைக்கீரை அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சிறுக்கீரை. இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது சிறுக்கீரை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போது சிறுக்கீரை கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி சிறுக்கீரை குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது அறுவடை. இப்போ நிறைய பேர் வந்து கீரையை வந்து எடுக்கும்பொழுது வந்து அதாவது கீரைகளை கட் பண்ணுறதுலேயே வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று கட் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சில நேரத்தில் வந்து அப்படியே நம்ம ப்ளக் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிறுகீரைகளை பார்த்தா நம்ம வந்து ப்ளக் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ளக் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக ப்ளக் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக அதில் வந்து வீரத்தெல்லாம் காட்டணும் அப்படின்னா வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். இதே அரைக்கீரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 5-6 வாட்டி 7-8 வாட்டி கூட நம்ம வந்து அரைக்கீரையை அப்புறம் முளைக்கீரை இதெல்லாம் கூட நம்ம சில நேரங்களில் கட் பண்ணால் அது மறுபடியும் துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சிறுகீரை எடுத்து அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி விளைவிக்க முடியும், எந்த மாதிரி இதை போட்டு, எந்த மாதிரி தொட்டி, என்ன மாதிரி செடிகள், அப்புறம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட. நான் வந்து அதெல்லாம் சொல்லுவேன் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு. எப்படி நம்ம சின்ன காய்கறியிலேருந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படிலாம் நம்ம வீட்லேயே ஒரு தொட்டி வச்சாலும் அது எப்படி வளர வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லுவேன். நான் வந்து இன்னும் சின்ன இடங்களை வந்து விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அது இன்னும் வளரக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் பெருசாக இருக்கிற அந்த கீரைகளை மட்டும் தான் ப்ளக் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் நான் ஓரமாக அந்த திண்ணையில் வச்சுட்டேன். ஸோ ஏன்னா இந்த கீரை வந்து ஒரு ஃபேமிலிக்கானது தாராளமாக போதும். நீங்கள் அந்த ஒரு 6 பையில் போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ரொட்டீனாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இப்போ வந்து அது மட்டும் இல்லை, இப்போது அதை தாண்டி நம்ம இன்னொரு ஒரு காய்கறியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா வந்து தக்காளி. அண்ட் தக்காளி கட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சிசர் வேணும். ஸோ சிசர் இல்லாமல் நீங்கள் வெறும் கையில் போய் அப்படியே பிடுங்குற மாதிரி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அது பண்ணுறது எல்லாமே வந்து செடியை பாதிக்கும். நீங்கள் இதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கத்திரி வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிற கத்திரி யூஸ் பண்ணாலே போதும். அண்ட் இதை நாங்கள் வச்சுருக்க தக்காளி செடி. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பச்சை கலரில் இப்படி இருக்குல்ல, இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது லைட் ஹெல்லோஷாக மாறி அப்புறம் ரெட்டிஷாக மாறும். ஸோ ரெட்டிஷாக வரும்பொழுது அது நல்லா பழுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதை பார்க்கும்போதும் ஏன்னா என்ன இது நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது நான் நிறைய நான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தப்பாக காய்கறியை விட்டு போயிட்டு அது வந்து செடியை பாதிச்சிடும். செடியில் இருக்கிற இலைங்க கட்டாயிடும், இல்லை கிளைங்க கட்டாயிடும் அந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு தேவையான 4 தக்காளி அது போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன காய்கறியை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பச்சை மிளகா. எஸ், நாங்கள் பச்சை மிளகா செடியும் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்து பூ விடுற வரைக்கும் காட்டியிருப்பேன் பச்சை மிளகா எப்படி வருது அப்படின்ட்டு. பட் அது ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் பச்சை மிளகா பார்க்குற வழியில் நான் வந்து இன்னும் நிறைய செடிகளை போட்டிருக்கேன். அண்ட் வெண்டைக்காய் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். பட் இப்போது குறிப்பிட்ட செடிகளை மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரே ஒரு செடி தான் நான் போட்டிருப்பேன். அதாவது வேறு தொட்டியில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தொட்டியிலும் வந்து 2 செடி அந்த மாதிரி போட்டிருக்கேன். மொத்தமே ஒரு 3-4 தொட்டி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளோ காய்ச்சி இருக்கும் ஒரே ஒரு செடியிலேருந்தே அப்படின்ட்டு. ஏன்னா இது மட்டும் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 5 செடி போட்டாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ மகசூல் தரும், அவ்வளோ ஹார்வெஸ்ட் தரும், அவ்வளோ அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே நிறைய இருக்கும். என்ன அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு ஒரு 2.5 மாதம் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. முதல் வாட்டி நீங்கள் ஒரு பச்சை மிளகா எடுக்காது, பட் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இது வந்து பச்சை கலரில் இருக்க பச்சை மிளகா. நீங்கள் இதே விட்டுட்டீங்க, இன்னும் ஒரு மாதத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா இதே வந்து சிவப்பு மிளகாவாக மாறும். நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் காஞ்ச மிளகாவா அதை எடுத்துகிட்டு, அந்த சிவப்பு மிளகாவை எடுத்துகிட்டு நீங்கள் அதை காய வச்சுட்டு தூளாக கூட அரைச்சிக்கலாம். ஸோ வெளியில் கூட போகணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் எங்களுக்கு கீரைக்கு வந்து ஒரு 3 மிளகா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 3 மிளகா மட்டும் எடுத்துருந்தேன். அது ஏன் அந்த மாதிரி வளைஞ்சு இருக்குது அப்படின்னா வந்துட்டு சிம்பிள், நாட்டு காய்கறிகள் இப்படி தான் இருக்கும். எப்பவுமே வந்து நீங்கள் ஹைப்ரிடுக்கும்
நாட்டு காய்கறிகளுக்கும் ரொம்பவே நிறைய வித்தியாசங்களை பார்த்துட முடியும். அண்ட் கடைசியாக நம்ம இப்போ என்ன காய்கறி அடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம். என்னது வெங்காயமா? நம்ம ஊரில் மகசூல் வருமா, அதெல்லாம் விளையுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விளையும். வெங்காயம் நம்ம ஊர்லேயும் வரும், ஆனால் அது வந்து குளிர்காலத்தில் வரும். இப்போ நம்ம ஊரில் வந்து அதுக்கேற்ற மகசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர பட் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ இதுதான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் வெங்காயம், அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நம்ம போட்டால் வெங்காயம் நீங்கள் அதோட அவுட்புட் க்ரோத் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ மேலே எங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நான் ஒரு வெங்காயம் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அதோட தலை வந்து மேலே தெரியும் நமக்கு. அண்ட் இது மேலே இருக்கிறதுலாம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் குழம்புங்களுக்கு அதுக்கெலாம் கூட நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதோட மேலே இருக்கிற இலைங்களை கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவை, அதுவே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்தா வெங்காயங்கள் வந்து நம்ம பாகிஸ்தான் கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் கொடுக்கணும் அந்த வெங்காயத்தோட. ஏன்னா அதிகமாக வெங்காயம் தக்காளி இல்லாத ஒரு காய்கறிகளை வந்து நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. எந்த குழம்போ சரி, நான்வெஜ் இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியாது. அதோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது குளிர்காலங்கள் இல்லாமல், குளிர் பிரதேசங்கள் இல்லாமல் நம்ம சென்னை கிளைமேட்டில் நம்ம வீட்டுங்கள்லேயே கூட வளரும். இதுவும் நம்மளால் விளைய வைக்க முடியும். அண்ட் இதெல்லாம் எப்படி விளைய வைக்க முடியும், எந்த மாதிரி இதை போட்டு, எந்த மாதிரி தொட்டி, எந்த மாதிரி செடிகள், அப்புறம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட. நான் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் சொல்லுவேன் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு. எப்படி நம்ம சின்ன சின்ன காய்கறியிலேருந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படிலாம் நம்ம வீட்லேயே ஒரு தொட்டி வச்சாலும் அது எப்படி வளர வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான், இந்த 4 காய்கறி போதும் எங்களுக்கு இன்றைக்கி இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஹார்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை எப்படி செடிகளை வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும்ல. க்ரீனரியை பிடிச்சிருக்கு, வீட்டில் காய்கறிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் ஆரம்பிங்க. அதுக்கான ஹெல்ப் கண்டிப்பாக என் சைட்லேருந்து வீடியோஸ் மூலமாக நான் தெரிவிப்பேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டேட்யூண்டாக இருந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃப்ராக் வேர்ல்டோட எப்போவுமே ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஸோ ஸ்டேட்யூண்ட், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.